அதாவது தர்மேந்திர பிரதான் ராஜினாமாங்கிறது நீட்டுங்கிற யமன் இந்த மண்ணில் இல்லாத ஒழிக்கிறது தான். கத்தி தீட்டி வச்சவங்களுக்கும் பொறுப்பு, கத்திய பயன்படுத்தினவங்களுக்கும் பொறுப்பு. நீங்க மெரினாவை திறந்து விடுங்க, எங்கள் மாணவர்கள் இந்த வெற்றியை தீர்மானிப்பார்கள். இல்ல, இது மாணவர்களுக்கு ஒரு தலைநிமிர்வான வெற்றி, மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும். இது கரப்பாம்பூச்சி அமைப்பு தொடங்கி இருக்கலாம், ஆனா இன்னைக்கு இந்திய ஒன்றியத்தினுடைய அந்த இளைஞர் சக்தி கையில் எடுத்து இந்த வெற்றியை தீர்மானிச்சிருக்கு. இந்த அதாவது தர்மேந்திர பிரதான் ராஜினாமாங்கிறது நீங்க வெற்றியின் தொடக்கம் தான். நீட் நிரந்தர விலக்குங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு முழுமையான தீர்வா இருக்கும். 20க்கும் மேற்பட்ட எங்கள் வீட்டு பிள்ளைகள் விஷம் அருந்தி தூக்கு போட்டு கிணத்துல குதிச்சு செத்து இருக்குது. அதனால அந்த உயிர்களுக்கெல்லாம் மரியாதைங்கிறது நீட்டுங்கிற யமன் இந்த மண்ணில் இல்லாத ஒழிக்கிறது தான். அதனால முதலமைச்சர் விஜய் அவர்கள் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், அல்லது உடனடியாக ஒரு பந்த அறிவிக்கணும். அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி உடனடியாக மோடி அவர்களை சந்திக்கணும். இது எதுவுமே இல்லைன்னா எப்படி ஜல்லிக்கட்டை இந்தியா முழுக்க இன்னைக்கு மாடுகள் விளையாட்டு, கோழிகள் விளையாட்டு, எத்தனையோ விளையாட்டுகளை விளையாடுறதுக்கு தமிழ்நாடு தான் அதுக்கு தலைநிமிர்வோட நின்று போராடிச்சு. நீங்க மெரினாவை திறந்து விடுங்க, எங்கள் மாணவர்கள் இந்த வெற்றியை தீர்மானிப்பார்கள். அதனால முதலமைச்சர் அவர்கள் இனி அடுத்த கட்டம்ங்கிறது இது தமிழ்நாட்டின் கையில் இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் கையில் எடுக்கணும். இல்லன்னா அங்க வெற்றி அடைஞ்சது போலவே இங்க ஒரு பெரிய ஜல்லிக்கட்டு போராட்டம் போல ஒன்று வெடிச்சதுன்னா அது யார சாய்க்கும்னு சொல்லவே முடியாதுங்கிறதா யதார்த்தத்தின் பேருண்மை. அதாவது இத நாங்க காமராஜ் அரங்கத்தில் மாநாடு நாங்க தான் முதல்ல நடத்தினோம். உங்க எல்லாருக்கும் தெரியும். அனிதா வீட்டுல போராடி பிடிவாரண்டு வரைக்கும் எனக்கெல்லாம் போச்சு. அது இன்னைக்கு ஒரு விஷயம் இல்ல. அன்னைக்கே நாங்க என்ன சொன்னோம், அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட நீங்களும் நேரடியா சொன்னோம், அந்த மாநாட்டுக்கு அழைக்கிறப்ப நீங்களும் காங்கிரஸும் தான் கொண்டு வந்தீங்க, திமுகவும் உங்களுடைய பொறுப்பு இது அப்படின்னு சொன்ன போது இல்ல அன்னைக்கு நாங்க தெரியாத கொண்டுட்டு வந்தோம், நாங்க எதிர்க்கிறோம். நாங்க இன்னைக்கு இவங்க கொண்டு வந்திருக்கலாம், அவங்களுக்கு பங்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, அவங்க ஒதுங்கவும் முடியாது. ஆனால் அதுக்காக அவர்கள் தான் கொண்டு வந்தாங்கன்னா, ஒருத்தவங்க கத்தி தீட்டி வச்சாங்கன்னா நான் எடுத்து கொலை பண்ணேன், ஆனா நான் செய்யல, கத்தி தீட்டினது அவங்க தான் சொல்றதுங்கிறது நேர்மையற்றது, அறமற்றது இந்திய ஒன்றிய பிஜேபி அரசு பேசுறது. அதனால கத்தி தீட்டி வச்சவங்களுக்கும் பொறுப்பு, கத்திய பயன்படுத்தினவங்களுக்கும் பொறுப்பு. அதனால இவர்கள் இன்னும் உக்கிரமா போராடணும், காங்கிரசும் திமுகவும். அதனால இதை சொல்லி அவங்க தப்பிக்க கூடாது. ஆக யார் போலியாக நடந்தாலும் இந்த மண்ணில் இந்திய ஒன்றியத்தில் நீட் விஷயமாக நேர்மையாக இல்லாதவர்கள் அத்தனை பேரும் புறமிது விட்டு ஓடுவார்கள், அல்லது எங்களுடைய மாணவர்கள் இளைஞர்களால் ஓட வைக்கப்படுவார்கள் அப்படிங்கறத யதார்த்தம். முதல்ல கரப்பான்பூச்சி இளைஞர்களுக்கு முக்கிய 3 கோரிக்கைகள் மத்திய அரசு அதை ஏற்று நிறைவேற்றியது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. இது ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள கரப்பான்பூச்சி இளைஞர்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி. இந்த வெற்றியை அனைத்து இளைஞர்களுக்கும் போராடிய மாணவிகளுக்கும் இந்த ஒரு வெற்றியை பதிவு செய்து கொள்கிறோம். மத்திய அரசை விமர்சித்து தொடர்ந்து போராடிய மாணவிகள் மீது போடப்பட்ட வழக்குகள் அந்த ஒரு கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அவர்கள் மீது போடப்பட்டுள்ள வழக்குகள் திரும்ப பெறுவோம் அப்படின்ட்டு கூறியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 2017 பேன் நீட் என்ற முழக்கங்கள் முதல்ல பேன் நீட் தமிழ்நாட்டில் தான் நம்ம கொண்டு வந்திருந்தோம். நம்முடைய கரப்பான்பூச்சி காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஃபவுண்டர் அபிஜித் அவர்களிடம் எங்களுடைய குழு, இந்த ஒருங்கிணைப்பு குழு மற்றும் தன்னார்வலர்கள் குழு, வாலண்டியர் குழு, அவர்களை தொடர்பு கொண்டு பேசி வருகிறோம். பத்திரிகையாளர்களுக்கு ஒரு முறையான ஒரு நேரம் அறிவிப்பின்படி எங்களுடைய அறிவிப்புகள் அதில் வெளியிடப்படும். இந்த போராட்டம் தொடருமா இல்லையா என்று அந்த அறிவிப்புகளில் கலந்தாலோசனை பிறகு அந்த ஒரு முடிவுகள் வெளியிடப்படும்.
தற்பொழுது தொடரும். தற்போது பத்திரிகையாளர் சந்திப்பு மிக விரைவில் நேரம் அறிவிக்கப்படும் எங்களுடைய பக்கத்தில். அதில் அனைத்து கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாமே கொடுக்கப்படும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் தோழர்கள் வந்து நமக்கு ஆதரவாக இருக்காங்க. அவர்கள் எல்லாமே வந்து இந்த போராட்டத்தை தொடர்ந்து நம்ம வெற்றி வீட்டு விலக்கு வேணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இது இளைஞர்களோட தன்னெழுச்சி போராட்டம். சோ அப்படின்ற போது தமிழகம் வந்து மீண்டும் ஒரு அடையாளமாக அவங்க அங்க போராட்டத்தை வாபஸ் பெற்றாலும் கூட முற்றிலுமாக நீட் விலக்கு வர வரைக்கும் இங்கே போராட்டத்தை தொடருவோம். இல்ல தொடர், அதெல்லாம் வந்து நம்ம அபிஷியல் கோரிக்கையெல்லாம் வைக்கல. நம்ம வச்ச அபிஷியல் கோரிக்கைன்றது வந்து இவங்கள வச்சதான். மற்றபடி இருக்கக்கூடிய பல பேர் பல கருத்துக்களை பதிவு பண்றாங்க. அதுல ஒரு கருத்தா தான் அது இருந்துச்சு. ஆனா மோடியோட பதவியை வந்து நாங்க விலகுன்னு சொல்லல. ஜனநாயக மக்கள் ஜென்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை விளக்குவாங்க. இப்ப ஃபைனலா இன்னைக்கு வந்து இப்ப தாவேகா மட்டும் தான் வந்து அவங்க ஆதரவு தெரிவிச்சுட்டாங்கன்னா எல்லாருமே ஒரு ஆதரவு தெரிவிச்சுட்டாங்கன்னு முடிவு எடுத்துருவோம். இதுக்கப்புறம் எடுத்துட்டு போறது தோழர்கள் கூட உட்கார்ந்து மற்ற சகோதரர்கள் கூட உட்கார்ந்து இனி போராட்டத்தை அடுத்த கட்டமா யார் அலோவ் பண்ணணும் யார் அலோவ் பண்ணக்கூடாதுன்றத அவங்க என்ன முடிவு எடுத்து சொல்றாங்களோ அதுபடிதான் நடக்கும். ஏறக்குறைய ஒரு மாத காலமா இந்தியாவில் மாணவர்களுடைய போராட்டம் வலுத்துட்டு இருக்கு. நீட் தேர்வை ரத்து செய்யணுங்கிற முறையில் ஜனநாயக முறையில் போராடிய சோனம் வால்சுக்க காவல்துறையை வைத்து கடுமையான முறையில் ஒன்றிய அரசு கைது பண்ணிடுச்சு. இதை எதிர்த்து ஜிஜேபி மாணவர்கள் இந்திய நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியா சென்ற பொழுது அவர்களை அடக்கி விடலாம் ஒடுக்கி விடலாங்கிற முறையில் ராணுவத்தை விட்டு காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலை ஒன்றிய பாஜக அரசு அவங்க மேல ஏவி விட்டது. ஆனா இந்தியா முழுக்க மாணவர்கள் மிகுந்த கட்டுக்கோப்போடு ஜனநாயக முறையில் போராடி இன்றைக்கு எங்களுடைய முதல் கோரிக்கையான ஒன்றிய கல்வி அமைச்சரை ராஜினாமா செய்ய வச்சிருக்கிறோம். இது பிஜேபிக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு, இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அடியா விழுந்திருக்கு. அதிகாரத்தை நம்ம கையில வச்சுக்கிட்டு இளைஞர்கள் மாணவர்கள் மீது இந்தியாவை ஒட்டுமொத்தமா நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் நினைச்ச பிஜேபிக்கு விழுந்த முதல் அடியா நாங்க பார்க்கிறோம். எங்களுடைய கோரிக்கையில ஒரு கோரிக்கை வெற்றி பெற்றிருக்குது. அதே போல டெல்லியில போராடிய இளைஞர்கள் மீது போடப்பட்ட வழக்கை வாபஸ் வாங்கணும். நீட் தேர்வை முழுமையா ரத்து பண்ணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கை நிறைவேறுகிற வரையில் எங்களுடைய போராட்டம் கட்டாயமா தொடரும். இது முதல் வெற்றியா நாங்க பார்க்கிறோம். கட்டுக்கோப்பான முறையில் ஜனநாயக முறையில் போராடிய இளைஞர் மாணவர்களுக்கு, இந்திய மாணவர்களுக்கு கிடைத்த வெற்றியா நாங்க பார்க்கிறோம்.